வணக்கம், உங்கள் ராம்ஜி. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. சராசரி மனிதனை ஆசைத்தான் இழுத்துச் செல்கிறது. அவன் தவறுக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது. வேண்டும் என்கின்ற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது. போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை. 50 காசு நாணயம் பூமியில் கிடந்தால் ஒருவன் கைக்கு அது கிடைத்துவிட்டால் மணிநெடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகிறான். ஒரு விஷயம் கைக்கு கிடைத்துவிட்டால் 100 விஷயங்களை மனம் வளர்த்துக் கொள்கிறது. ஆனால் ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்தில் சுய தரிசனம் ஆரம்பமாகிறது. சுய தரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா? லட்சத்தில் ஒருவருக்கே ஆசையை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனோபாவம் இருக்கிறது. எந்த கட்டத்திலும் ஆசை பூர்த்தி அடைவதில்லை. இவ்வளவு போதும் என்று எண்ணுகிற மனம் அவ்வளவு கிடைத்ததும் அடுத்த கட்டத்திற்கு தாண்டுவது ஏன்? அதுதான் இறைவனின் லீலை. ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்றுப்போகின்றன. குற்றங்களும் பாவங்களும் அற்றுப்போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும். அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமைகள் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டுகிறான். ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதிக்கிறது. நன்றி.